ஹலோ எவ்ரிவன், நான் சரவணன். உங்களை அடுத்த எஜுகேஷனல் வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நம்ம சேனல் பியூர் ஹெஜ், லேர்ன் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர். இன்னைக்கு வீடியோவோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களுக்கும் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் எப்பவுமே மனசுல தோண்டிட்டே இருக்கிற விஷயம், நம்ம எப்படி நம்மளோட தேவைகளை கடன் வாங்காம பூர்த்தி செய்யறது, அப்புறம் நம்மளோட கனவுகளை எப்படி நிறைவேற்றிக்கிறது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும். இந்த கதையை வந்து நான் ரிச் டாட் புவர் டாட் அப்படின்ற ஒரு புக்ல இருந்து எடுத்திருக்கேன். அதாவது பணக்கார குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஃபினான்ஸ்னா என்ன, ஃபினான்ஷியல் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. ஸோ அப்படி வளர்ற குழந்தைகள் தங்க சின்ன வயசுல இருந்தே பணத்தை எப்படி சேமிக்கிறது, பெருசாகும் போது ஒரு கம்பெனியை எப்படி நிர்வகிக்கிறது, இல்லை எந்த கம்பெனியை எப்படி வாங்குறது அப்படின்ற மென்டாலிட்டிக்கு வந்து அவங்க ஈஸியா வந்துடுறாங்க. ஆனா ஏழை மக்களும் மிடில் கிளாஸ் மக்களோட குழந்தைகளோட பேரண்ட்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா படிச்சாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல வேலைக்கு போனாதான் நல்லா சம்பாதிக்க முடியும், அப்படி சம்பாதிச்சாதான் நமக்கு இருக்கிற கடன் அடைச்சு நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருசாகி அவனோட குழந்தைகளுக்கு என்ன சொல்றான்னு பார்த்தா அதே தான் சொல்றான். ஸோ இது எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு பூனை சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி கேட் ரேஸ்குள்ளதான் இந்த மிடில் கிளாஸ் மக்களும் ஏழை மக்களும் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் சார் சொல்றாரு இல்லையா, ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். ஸோ பணக்காரன் வந்து இன்னும் மேல பணக்காரன் ஆகிறான், ஏழை மிடில் கிளாஸ் மக்களும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இப்படி இந்த சர்க்கிள்குள்ளேயே சுத்திட்டே இருக்கும். ஸோ அப்படி மிடில் கிளாஸ்ல வளர்ற ஒரு குழந்தை முதல்ல இருந்தே நல்லா படிச்சு ஸ்கூல் டாப்பர் ஆகி அப்புறம் அடிச்சு பிடிச்சி ஒரு நல்ல வேலைக்கு போய் கேம்பஸ் இன்டர்வியூ இல்லை அவனை தேடி ஒரு வேலைக்கு போய் நல்ல பணம் சம்பாதிக்கும் போது அவனோட வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து தன்னோட சம்பளத்திலேயோ இல்லை இஎம்ஐ போட்டோ தன்னோட தேவைகளை வந்து அடிப்படை தேவைகளை வந்து முதல்ல பூர்த்தி செஞ்சுக்கிறான். ஆனா அவன் மனசுல எப்பவுமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அதாவது தனக்குன்னு ஒரு கார் வாங்கணும், அந்த காரை நிறுத்தி வைக்க ஒரு நல்ல ஒரு பெரிய பங்களா டைப்ல வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு சின்ன வீடாவது கட்டணும், தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு புரியாத ஒரு கொஸ்டின் மார்க்காகவே அவங்களுக்குள்ள சுத்திட்டு இருக்கோம். இது எப்படி வந்து நம்ம பூர்த்தி செய்யறது, இந்த கனவை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுல எல்லாத்தையுமே அடையிறதுக்காக நான் 6 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ட்ரஸ்ட் மீ, 6 வருஷத்துல வந்து இதை நான் ஃபாலோ பண்றதுனால என்னோட வாழ்க்கையில வந்து பல முன்னேற்றங்களை நான் கண்கூடாவே பார்த்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ இதனால நமக்கு கிடைக்கிற பலன் இல்லை, ஸோ இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், மியூச்சுவல் ஃபண்டா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது நம்மளை போல மக்கள் கிட்ட இருந்து ஒரு நிறுவனம் பணத்தை வாங்கி அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வர ப்ராஃபிட்டை வந்து நமக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்ல போனா இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்ல போனா இது என்ஏவி, நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஏஎம்சி, அதுக்கப்புறம் டிவிடெண்ட், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு கூட போயிருங்க. சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்ல போனா இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தை தான் வந்து ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. ஏஎம்சி அப்படின்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த ஏஎம்சியை வந்து நம்பலாமா, ஸோ இவங்க நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கி ஏமாத்த மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏஎம்சி வந்து செபியால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம். ஸோ இந்த ஏஎம்சியை 100% நம்பலாம். இதுல நம்மளை ஏமாத்த எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. செகண்ட், மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஏன் நாமளே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நான் சென்னையில இருக்கேன். நான் சென்னையில இருந்து டெல்லி போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட கார் இருக்கு, எனக்கு டிரைவிங்கும் தெரியும். ஸோ நான் போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். ஒண்ணு. செகண்ட், என்கிட்ட கார் இருக்கு ஆனா எனக்கு டிரைவிங் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு டிரைவரை ஹையர் பண்ணிட்டு, அதாவது வாடகைக்கு எடுத்துட்டு, ஸோ நான் டெல்லியை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம அல்டிமேட் கோல் என்ன, டெல்லியை சுத்தி பார்க்கணும். ஸோ ரெண்டு வழியிலுமே நான் வந்து டெல்லியை சுத்தி பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு டிரைவிங் தெரியும், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா நீங்களே டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டே எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் சுத்தமா கிடையாது, எனக்கு அதுக்கான டைமும் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறவங்க டிரைவரை ஹையர் பண்ணிட்டு, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், ஏஎம்சி, ஒரு நல்ல ஏஎம்சியை சூஸ் பண்ணி, ஸோ நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டை போட்டு, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஎம்சி நமக்கு பதிலாக அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கான ப்ராஃபிட்டை
திருப்பி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுல இன்னொரு கேட்டகரியும் இருக்கு. அதாவது என்கிட்ட காரும் இல்லை, கார் இருந்தால் தான் நான் டிரைவரை வந்து ஹையர் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்காக தான் ஏஜென்ட்ஸ்னு ஒன்று இருக்காங்க இல்லையா. அதாவது ஒரு சென்னையில இருந்து டெல்லி சுத்தி பார்த்துட்டு வர வரைக்கும் ஒரு பேக்கேஜ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கோடிக்கு போயிட்டு டெல்லியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்ம சென்னைக்கு திரும்ப கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் ஒரு வழி இருக்கு. ஸோ அதுதான் போனஸ் ட்ரிப். அந்த போனஸ் ட்ரிப்பை இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தேர்ட் பாயிண்ட், டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் 5 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஈக்விட்டி, ரெண்டாவது வந்து டெப்ட் ஃபண்ட், இதை டெட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், நாலாவது வந்து கோல் பேஸ்டு ஃபண்ட்ஸ், அஞ்சாவது வந்து அதர்ஸ். ஃபோர்த் பாயிண்ட், இது எப்படி வேலை செய்யுது, இந்த ஃபண்ட்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு மிட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் நம்ம ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நமக்கு குழந்தை இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையோட படிப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் இருக்கிற செலவை வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ இருந்தே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 10th படிக்கும்போது குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம வந்து இப்போ இருந்தே சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிட் டேர்ம் இல்லைன்னா மிட் டேர்ம்ல இருந்து லாங் டேர்ம்குள்ள இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஏஎம்சி வந்து டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வர ப்ராஃபிட்டை, அதாவது வர ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருவோம். இதுல வந்து ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். செகண்ட் வந்து டெப்ட் ஃபண்ட். டெப்ட் ஃபண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இதுல லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட். ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம போட்டு வைக்கிறதுனால கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இந்த டெப்ட் ஃபண்டை எப்போ சூஸ் பண்றோம், எதுக்காக சூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கோல். இப்போ இந்த இயர் எண்ட்ல இந்த வெக்கேஷன் ட்ரிப் வந்து நான் போறேன், இந்த கண்ட்ரிக்கு போறேன், இல்லைன்னா இந்த ஊரை நான் சுத்தி பார்க்க போறேன். அப்படி இல்லைன்னா சில குடும்பத்துல வந்து ஒரு வழக்கம் இருக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புலாம் எடுத்து போடணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோலுக்காக வந்து நம்ம டெப்ட் ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். டெப்ட் ஃபண்ட் ஏஎம்சி வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்டோட பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ், அப்புறம் கடன் பத்திரங்கள், கமர்ஷியல் பேப்பர்ஸ், ஸோ இதுலலாம் வந்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட். தேர்ட் வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் நீங்க பேரை பார்த்தாலே தெரியும், டெப்ட் பிளஸ் ஈக்விட்டி. அதாவது ஒரு ரேஷியோல வந்து ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க, 70-30 60-40 அந்த மாதிரி. ஸோ இது மீடியம் ரிஸ்க் மீடியம் ப்ராஃபிட். ஃபோர்த் வந்து கோல் பேஸ்டு ஃபண்ட்ஸ். கோல் பேஸ்டு ஃபண்ட்ஸ் எதுக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட குழந்தைங்களோட கல்யாணத்தை வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக ஏதாவது செய்யணும்னா நம்ம சேர்த்து வைக்கணும், குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம பிளான் பண்ணணும், அப்படிலாம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்காக பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து கோல் பேஸ்டு ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம், அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இல்லை நம்மளோட கோலுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து லாங் டேர்மா நம்ம பார்க்கும்போது நமக்கு பெரிய அளவில் ரிட்டர்ன் சொல்லணும். அஞ்சாவது வந்து அதர்ஸ். அதர்ஸ்ன்றது ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா இண்டெக்ஸ் மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ இண்டெக்ஸ்ன்றது நான் உங்களுக்கு கோல்டு இடிஎஃப் சொல்லியிருப்பேன். இப்போ எம்சிஎக்ஸ் கோல்டு வந்து ஒரு இண்டெக்ஸ், நிஃப்டி, சென்செக்ஸ், அப்புறம் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, மெட்டல் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த செக்டார்ஸ் மேல அவங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி வர ப்ராஃபிட்டை வந்து ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதர்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட், ஹவு டு இன்வெஸ்ட். நான் உங்களுக்கு கடந்த ஒரு 2-3 வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம பணக்காரன் ஆகணும், இல்லை நம்ம கிட்ட இருக்கிற அந்த பணத்தை வந்து கூட்டுறது இல்லாம பெருக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா டிமேட் அக்கௌண்ட்ன்றது ஒன்று தேவை. நான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஜீரோ தான். ஸோ உங்களுக்கு ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு யோசிச்சீங்க அப்படின்னா, நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த ஜீரோதா அக்கௌண்ட்டை அந்த லிங்க் மூலியமா நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்க ஜீரோதா மூலமாகவும் வாங்கலாம், அப்படின்னா க்ரோ ஆப் இருக்கு, இன்னும் ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இல்லைன்னா ஏஎம்சியோட டைரக்டா சைட்டும் இருக்கு, நீங்க அதுல கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் பாயிண்ட், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட மாசம் மாசம் வந்து என்னால இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க 100 ரூபாயில இருந்து 200 ரூபாயில இருந்து 500, 1000, 2000, 2500 உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க வந்து அவ்வளவு மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றதுதான் வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த எஸ்ஐபின்றது ஒரு கண்டென்ட். அந்த எஸ்ஐபி பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனால வர பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்காக தனி வீடியோ ரெடி பண்ணி எஸ்ஐபிக்காக மட்டும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அப்படி இல்லை என்னால மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் லம்சமா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான், நீங்க லம்சமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். செவன்த் பாயிண்ட்,
நாம ஒரு ஏஎம்சியை சூஸ் பண்ண என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட கோலை வந்து நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும். அதாவது நம்ம எந்த விஷயத்துக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு வச்சேன்னா, கார் வாங்குறதுக்கு நான் 1 வருஷமா இல்லை 2 வருஷமா டைம் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபண்டை வந்து சூஸ் பண்ணுவேன். செகண்ட், நான் இப்போ கார் வாங்குறேன் அப்படின்னா, ஸோ எந்த ஃபண்டை சூஸ் பண்ணா நம்ம கார் வாங்க முடியும், அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்டரியை நம்ம செக் பண்ணி இது பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கா, இல்லை இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணா அதனால நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, கரெக்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த இயர் எண்ட்லயோ இல்லை 2 இயர்ஸ் கழிச்சோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணணும். தேர்ட் வந்து அந்த ஃபண்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி லோட் எக்ஸிட் லோடு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இப்ப இருக்கிற எல்லா ஏஎம்சியும் வந்து என்ட்ரி லோடுன்றது கிடையாது, பட் எக்ஸிட் லோடுன்றது இருக்கு. அந்த எக்ஸிட் லோடுன்றது எந்த பர்சன்டேஜ் அளவுல இருக்குன்னு பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே குறைவான பர்சன்டேஜ் இருக்கிற எக்ஸிட் லோடு இருக்கிற ஒரு ஃபண்டை வந்து சூஸ் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி நம்ம கோல்டு இடிஎஃப்ல பேசியிருப்போம். அதாவது நம்மளோட ஃபண்டை வந்து அவங்க மேனேஜ் பண்றாங்க இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன கமிஷனை வந்து நம்ம அவங்களுக்கு தர மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.1 இருந்து 0.3% வரைக்கும் வேறுபடும். 0.3% நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட், அதாவது 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உங்களோட அமௌண்ட் பெருசா இருக்கிற பட்சத்துல அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்க 0.3% தான் நினைப்பீங்க. ஆனா அது பிற்காலத்துல பார்க்கும்போது பெரிய அளவுல பணமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கிற ஏஎம்சியை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் வந்து அடிப்படை விஷயங்கள் நாம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது. இதை தவிர்த்து இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, பட் ஆனா அடிப்படையான விஷயங்கள் வந்து இந்த 4 தான். ஸோ இந்த 4 வந்து நீங்க தவறாம படிச்சு பார்த்து அதுக்கப்புறமா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பாக்குறதுக்காக உங்களுக்கு moneycontrol.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு. அப்படி இல்லைன்னா என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சைட் இருக்கு. ஸோ அந்த சைட் மூலயமா நீங்க போய் பார்த்துக்கலாம். அந்த சைட்டோட லிங்க்ஸை வந்து நான் கீழே தரேன். ஸோ அதை மறக்காம நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. கடைசி பாயிண்ட், போனஸ் டிப். அதாவது என்கிட்ட காரும் இல்லை, கார் இருந்தால் தான் என்னால் டிரைவர் ஹையர் பண்ண முடியும், எனக்காக ஒரு ஏஜென்ட் சொல்லுங்க, அந்த ஏஜென்ட் மூலயமா நான் போய் டெல்லியை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மக்களுக்காக ஒரு போனஸ் டிப். ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான தேவைகள், நம்மளோட கோல், நம்ம என்ன கோல் வச்சிருக்கோமோ அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸை வந்து நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அலாட் பண்றது மட்டும் இல்லாமல் அந்த ஃபண்ட் ஒழுங்காக வேலை செய்யுதா, அது ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுதா, அப்படி சப்போஸ் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா வேற ஃபண்டை மாற்றி விட்டுறது, இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ரிவ்யூ பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ எனக்காக நான் ஒரு ஃபண்ட் மேனேஜரை வந்து வச்சிருக்கேன். ஸோ நான் 6 வருஷமா அவர் மூலியமா தான் என்னோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி, ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவர் மூலியமா தான் நானும் பார்த்து ரிவ்யூ பண்ணி கத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபண்ட் மேனேஜர் பத்தி தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை டெலிகிராம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். தட்ஸ் ஆல் மக்களே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக். நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன். இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல் தேவைப்படுது, அதில் இன்னும் எஸ்ஐபி, லிக்விடிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ ரெடி பண்ணி போட நான் எப்பவுமே ஆவலா இருக்கேன். உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன். தேங்க்யூ. ஹாப்பி இன்வெஸ்டிங்.